நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமொனன்று சொல்லு மந்திரம் ஏதடா. சுற்றி வந்து நம்ம செய்யற பூஜை மொனமொனன்னு ஓம் சரணப 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 சரவண பவான் கரெக்டாகவும் சொல்ல மாட்டோம். நமச்சிவாய் 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 நமச்சி ஓம் நமச்சி அதெல்லாம் சொல்ல மாட்டோம். 108 முறை சொல்லணும்னு சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லுவோம் இல்ல. சுற்றி வந்து மொனமொனன்று சொல்லு மந்திரம் ஏதடா. நட்ட கல்லும் பேசும் நாதன் உள்ளிருக்கையில். இதுவரைக்கும் நாத்திகம். நட்ட கல்லும் பேசுமோ நாத்திகம் வரா மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன சொல்றாரு, நாதன் உள்ளிருக்கையில். கடவுள் எங்க இருக்காரு, உள்ள இருக்காரு. அதற்கு கொடுக்கிற உதாரணம் தான் நம்ம சித்தம் எவ்வளவு பெரிய ஆளு சிவபாக்கியன்னு தெரியும். சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. அப்பா நீ செய்யறியே, குழம்பு வைக்கிறோம், நல்ல கம 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 கமன்னு நல்ல எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு வைக்கிறீங்க. சும்மா நல்லா ஊத்தி வெந்தய பொடி எல்லாம் மேல தூவி நல்லா கொத்தமல்லி கருவேப்பிலை நல்லா போட்டு வடகம் போட்டு தாளிச்சு அப்படியே அப்படியே எண்ணெய் அப்படியே மெதக்க அப்படி குழம்பு வைக்கிறீங்க. அந்த கரண்டி கிட்ட போயிட்டு பார்த்தல்ல என் குழம்போட டேஸ்ட் அப்படின்னு அந்த கரண்டிக்கு என்ன தெரியும். கல் சட்டி கிட்ட போயிட்டு அந்த மண் சட்டி கிட்ட போயிட்டு எப்படி என் குழம்பு எவ்வளவு டேஸ்ட்னா அதுக்கு தெரியுமா. இது நான் சொன்ன உதாரணம் இல்ல, சிவவாக்கியர் சொல்ற. சுட்ட சட்டி சட்டுவம்னா சட்டினா தெரியும், சட்டுவம்னா கரண்டி. சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. அதுக்கு தெரியுமாடா கரிச்சுவை. அந்த மாதிரி தாண்டா வெளியில போய் தேடிட்டு இருக்க வரைக்கும் ஒன்னும் தெரியாது. இங்க சுவை. இத பாரு, உள்ள போய் பாரு.